காசாவில் நடந்து கொண்டிருக்கும் படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலீங்க. ஆனா எங்களுடைய பாப்புலாரிட்டி, எங்களுடைய பிரபல்யம், எங்களுடைய புகழ் இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாகிறது ஒரு மயிருக்கு கிடையாது. இருநாட்டு கொள்கை இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிட்ட, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்ட்ட, செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா பாலஸ்தீன் இருக்கணும் அப்படிங்கிறது. இஸ்ரேல் நமக்கு நட்பு நாடு, புரியுங்களா? இஸ்ரேல் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி நாடு. ஆனா இஸ்ரேலுடைய கருத்துக்கு எதிராக பாலஸ்தீனம் இருக்கும் நம்ம சொல்றோம், புரியுங்களா? இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அத்தனை பேருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இது ரியாக்ஷன், ஆக்ஷன் இல்ல. இந்த போருங்கிறது ரியாக்ஷன். என்ன நடந்துச்சு? 3 வருஷம் முன்னாடி அவர்களுடைய திருநாளை கொண்டாடி கொண்டிருந்த ஒரு மக்களுக்கு, அப்பாவி மக்களுக்கு, சிவிலியன்களுக்கு, ராணுவ வீரர்களுக்கு கூட இல்ல, முகாம்களுக்கு கூட இல்ல, கொண்டாடி கொண்டிருந்த சிவிலியன்களுக்கு தண்டம் தொண்டமா வெட்டி துப்பாக்கில சுட்டு தரதரம் இழுத்துட்டு போய் ஆள் கடத்தல் பண்ணிட்டு போய் 200-300 பேர் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 500-600 பேரை கொன்று ஒரே நாள்ல. அதற்கு யாரும் பதில் பேசவே இல்லை. அதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் யாருமே பண்ணல. பாலஸ்தீனத்தின், காசாவின் இந்த அமைப்புகளுடைய அத்துமீறல், ஹமாஸுடைய அத்துமீறல் ஏன் யாருமே பண்ணல? ஒரு நாள் ஒரு கண்டனம் ஏன் பண்ணல? அதற்கான ரியாக்ஷன் தானே இது. அப்ப பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக சொல்லக்கூடியதுக்கும் இவர்கள் சொல்லக்கூடிய எனக்கு வித்தியாசம் எனக்கு புரியவில்லை. ஆபரேஷன் சிந்தூர் எதனால நடந்துச்சு? ஹெல்காமாட்டா கூட ரியாக்ஷன். அப்ப அவங்க 100 பேருக்கு மேல இறந்திருப்பாங்க, நோ டவுட். எங்க ஆபரேஷன் சிந்தூர்ல நீங்க இங்க இறந்த 26 பேர் தான் சொல்ல முடியுமா? அப்படி கணக்கு வைக்க முடியுமா? பாரு, உங்க ஊர்ல 26 பேர் இருந்துட்டாங்க, எங்க ஊர்ல 26 பேர் கொண்டு அப்படி செய்ய முடியுமா? அப்ப பயங்கரவாதிகள் முகாம்கள் அளிக்கும் போது அங்க முகாம்களுக்குள்ள இருக்க எல்லாரும் போதான் செய்வாங்க. அப்படிதான் நடந்தது. அப்ப அங்க 100க்கு மேலான நம்பர் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொன்னா, நம்ம ராணுவ வீரர்கள் ரொம்ப தளபதிகள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, நம்பர்லாம் கவுண்ட் பண்ணலாம் என்னோட வேலை இல்லைங்க, நாங்க போன அடிச்சு வந்து சர்ஜிக்கல் சிவிலியன்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம பண்ணோம், சரிங்களா? அப்ப ஆபரேஷன் சிந்தூர்ல 100க்கும் மேற்பட்டவர் கொல்லப்பட்டாங்க, இந்தியா தப்புன்னு சொல்லுவீங்களா?